பணத்தை ஈர்க்கிறதுக்கு இதுவரை நிறைய வழிகள், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். பேலீஃப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இது பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிறது குறைவாக இருப்பீங்க. இது நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். நம்ம இந்த வீடியோவில் இந்த பிரியாணி இலைக்கு ஏன் இவ்வளோ பவர் இருக்குது, அது எப்படி நம்ம ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல உதவுது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கான எல்லா வழிகளும் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கிறதுக்கு கீழே கமெண்ட்டில் ஐ லவ் மணி, நான் பணத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பே லீஃப்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம வழக்கு மொழியில் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இந்த பிரியாணி இலையை வச்சு நமக்கு தேவையானதை எப்படி அடைய முடியும், எப்படி நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும், அதுவும் ஏன் குறிப்பாக இந்த பே லீஃபை எடுக்க சொல்கிறோம். இந்த பே லீஃப்னு சொல்லப்படுற பிரியாணி இலையை லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலைக்கு இயற்கையாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னும், அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் ஆசைகளை சொல்ல உதவும்னும் நம்பப்படுது. இது பணத்தை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கிரீக் மற்றும் ரொமானிய புராணங்களில் இந்த இலையை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய மேஜிக்கல் ரிச்சுவல்ஸில் இந்த பே லீஃபை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த பே லீஃபில் ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கான்னு கேட்டால், இந்த இலையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்மறையான அதிர்வலைகள் அதிகமாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நெகட்டிவான தாட் உங்களுக்கு இருக்குது, உங்கள் பாடி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் நெருப்பில் காட்டி எரிச்சிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் குறையிறத நீங்கள் உணர்வீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அதிர்வலையை கொண்ட ஒரு பொருளை வச்சு தான் நமக்கு தேவையானதை அடைய போகிறோம். குறிப்பாக பண வரவு, பண கஷ்டம் இருந்தால் அது கண்டிப்பாக குறைய உதவும். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண நம்ம ஒரு 4 ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, செட் அண்ட் இன்டென்ஷன். என்ன வேணும், ஏன் வேணும், உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டாக தீர்மானித்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பணம் வேணும், எதுக்காக வேணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கோலை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஒரு விஷயத்தில் இருக்கும். உங்கள் முழு அதிர்வலையும் அந்த ஒரு விஷயத்துக்காக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையே நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லாட்டி யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எந்த மாதிரி வைப்ரேஷனை இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவான விஷயம் நீங்கள் நினச்சா பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணுவீங்க, இல்லை நெகட்டிவான விஷயம் நினச்சா நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால் கரெக்டாக வேணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, ரைட் இட் ஆன் த பே லீஃப். இப்போ நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிற உங்களுக்கு தேவையானதை பே லீஃபில் எழுத போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டிய கலர்ஸ் ரெட்டு, க்ரீனு இல்லாட்டி பிளாக் மார்க்கரில் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் கடனை தீர்க்க ஒரு 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையில எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட இல்லாட்டி பில் கட்டன்னு இப்படி எதுக்காவது பணம் தேவைப்பட்டா அதுக்கு எவ்வளோ தொகை தேவையோ அதை கரெக்டாக அந்த இலையில எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு, இப்போ ஃபீஸ் கட்ட ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா 20,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையில எழுதுங்க. நீங்கள் எழுதும்போது ரொம்ப பாசிட்டிவான உணர்வை கொண்டு வந்து எழுதணும். சரி, ஏதோ எழுதுறோம் அப்படின்ட்டு எழுதக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும்போது அது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கிளியரான மெசேஜை அனுப்பும். உங்களோட ஸ்ட்ராங் இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு உங்கள் கோலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தில் குறியா இருங்க. ஸ்டெப் 3, விஷுவலைஸ் வாட் யூ ரோட். நீங்கள் எழுதுனதை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே எழுத போகிறீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தால் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் உணர்ச்சியை கொண்டு வாங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க, அந்த பணம் எப்படிலாம் உங்கள் கஷ்டங்களை போக்கும், அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். இதுதான் விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸ்டெப் 4, லைட் அப் அண்ட் வாட்ச் இட் பர்ன். இப்போ நீங்கள் உங்கள் ஆசைகளை பே லீஃபில் எழுதுனதும் அதை நீங்கள் கேண்டில்லையோ இல்லை விளக்கு நெருப்புலையோ காட்டி எரிக்க போகிறீங்க. இது ஆல்ரெடி காஞ்சி இருக்கிற இலைனால எரிக்கும்போது பார்த்து கவனமாக எரிக்கணும். சரி, இப்படி எரிக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த இலையில ஒரு விஷயம் எழுதியிருப்பீங்கள்ல, அதுக்கான நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட இருந்தால் அது எல்லாத்தையுமே இதில் எரிக்கிற மாதிரி அர்த்தம். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்னு நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு விதமான ஒரு பய உணர்வு உங்ககிட்ட இருக்கும். நமக்கு இந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடைச்சிடுமா, இந்த பணம் இருந்தால் தானே நம்மளால்
நம்மளால் சமாளிக்க முடியும், பணம் இல்லாமல் என்ன பண்ணுவோன்னு இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் ஆசையை அந்த இலையில் எழுதும்போது, அதை எரிக்கும் போது இந்த மாதிரி பணத்தை பற்றிய உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அதோட சேர்ந்து போகும் அப்படின்ட்டு நம்பப்படுது. சரி, இப்படி நான் எரிச்சிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதை உங்கள் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுடலாம், இல்லாட்டி தண்ணியில் கரைச்சி கீழே கூட கொட்டிடலாம். ஸ்டெப் 5, இது எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்களுக்கு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆசையை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாக்கு, க்ரீனு இல்லாட்டி ரெட் கலர் பென்ல மட்டும் எழுதுங்க. ஸ்டெப் 6, டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எழுதி முடிச்சு எரிக்கவும் செஞ்சுட்டீங்க. ஆனால் எப்போ நடக்கும்னு ஒரு சந்தேக கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்காதீங்க. ஏன்னா அப்படி அடிக்கடி நீங்கள் உங்களுக்குள்ளார கேட்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மேலே ஒரு நெகட்டிவான உணர்வை ஏற்படுத்தி தரும். அந்த உணர்வு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். இது கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை குறைக்கும். அதனால் டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம். உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். இதில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் வரும்னு நம்புங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.